நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது. துரியோதன கும்பல் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசியதை ரசித்து புன்முறுவலோடு ரசித்து கைதட்டி ரசித்த அந்த துரியோதன கும்பலை பார்த்தது எனக்கு மார்ச் 25 தம்பி ஐயப்பன் அவர்கள் முதல்வரை வாழ்த்தி பேசுவது, முதல்வரை அவர் கட்சியில் போய் சேர்வதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் கோடானு கோடி தொண்டர்கள் தெய்வமாக தினமும் போற்றி வணங்குகிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவி அம்மா இதயம் அம்மா அவர்களுக்கும் களங்கத்தை உருவாக்குகின்ற விதமாக அவர்களது புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக அவர் ஐயப்பனை பேசி ஐயப்பன் இவருடைய ஆதரவோடு வாழ்த்துக்களோடு பேசுவதாக சொன்னது உண்மையிலேயே கோடானு கோடி தொண்டர்களை மாத்திரமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகளானாலும், அம்மா அவர்கள் மறைந்து எத்தனையோ ஆண்டுகளானாலும் அவர்களை இன்னும் மனதில் நினைத்து அவர்கள் வழங்கிய நல்லாட்சியை நல்ல திட்டங்களை நினைவு கூறுகின்ற தமிழ்நாட்டு மக்களும் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கலாம், அவர் இன்னும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இன்னொரு கட்சிக்கு கூட செல்லலாம். அவரும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஐயப்பனும். ஆனால் அம்மா அவர்கள் இருந்தவரை பரதனாக நடித்துவிட்டு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வராக்கியவர்களுக்கு, அந்த கட்சிக்கு, அந்த ஆட்சிக்கு எதிராக 2017 திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 2017 பிப்ரவரி 18 அன்று எதிர்த்து வாக்களித்தவர் தான் நண்பர் ஓபிஎஸ். திரும்பவும் அவர்களை பெருந்தன்மையாக மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அண்ணன் இபிஎஸ் அவர்களோடு பேசி அவரை துணை முதல்வராக்கி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவராக உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் இன்றைக்கு சொல்கிறார் பொதுச் செயலாளர் பதவி முக்கியம், இந்த எல்லா தேர்தலும் பொதுச் செயலாளர் பதவியை தலைவர் காலத்தில் இருந்த மாதிரி சட்டத்திட்ட விதிப்படி தொண்டர்கள் தான் தேர்வு செய்யணுங்கிறது. ஆனால் முதலாக அவர் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எப்படி சட்டத்திட்டங்கள் உருவாக்கினார் அவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்ன ஒன்று தெரிகிறது என்றால், நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது. ஏன்னா 99 எனக்கு அவரை நன்றாக தெரியும். அவர் திமுக முதலமைச்சரை வாழ்த்தி பேசலாம், அவரை போய் சந்தித்து நலம் விசாரிக்கலாம். 2017 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அவரை பதவியிலிருந்து இறக்கியது ஒரு நியாயமான நடவடிக்கை என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா அவர் திமுக போய் சேரட்டும், அங்க அவர் பதவிக்கு வரலாம், வர முடியாமல் போலாம், அதெல்லாம் மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனா புரட்சி தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் களங்கம் விளைவிக்கின்ற விதமாக, அவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கின்ற விதமாக அவர்கள் செயல்பாடு உண்மையிலே யாராலும் மன்னிக்க முடியாது. இன்றைக்கும் உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்துதான் ஆகணும். அதற்கான பதிலை அவர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் மக்கள் மன்றத்தில். அங்க துரியோதன கும்பல் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசியதை ரசித்து புன்முறுவலோடு ரசித்து கைதட்டி ரசித்த அந்த துரியோதன கும்பலை பார்த்தது எனக்கு மார்ச் 25 1989 ஞாபகம் வந்தது. அம்மா அவர்களை அன்றைக்கு அவர்கள் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, இன்றைக்கு அந்த கும்பல் கைதட்டி அதை ரசித்தது, புன்முறுவிட்டு ரசித்தது, அதற்கு ஏற்ப இவர்கள் நடந்து கொண்டது அம்மா அவர்களுக்கு, புரட்சி தலைவருக்கு இதைவிட ஒரு தீங்கு யாரும் இழைக்க முடியாது என்கிற அளவிற்கு அவர்கள் செயல்பாடு இருந்ததாகத்தான் நாங்கள்
பார்க்கிறோம். அவருக்கு திமுகவுக்கு செல்வதிலோ இல்லது அவருக்கு திமுக ஆதரவாக இருப்பதிலோ அது அவர்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எனக்கு என்ன திருப்தியா இருந்துச்சுன்னா, பிப்ரவரி 5, 2017 அன்று அவரிடம் அந்த கடிதம் பெற்றது எவ்வளவு சரியான செயல் என்பதை நான் உண்மையிலேயே பெருமிதமாக கருதுகிறேன். அவர்களுக்கு லட்சம் தொண்டர்கள், கோடானு கோடி எம்ஜிஆர் பக்தர்கள், அம்மாவின் பக்தர்கள் உறுதியாக அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு உரிய பதிலை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.